ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விமல். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னா, அந்த கள்ளக்குறிச்சியில் சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறோம். இதை நான் ரொம்ப நேரம் யோசித்தேன், இதை வச்சு பேசலாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு தான் ஓகே பேசிடலாம் அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இது என்னென்னா, ஒரு 100 பேர் நேற்று கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. அதில் வந்து 35 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. அதில் கேர்ள்ஸும் சேர்ந்து தான். இதில் வந்து நிறையா நம்ம அரசியல்வாதிகள்லாம் எப்பவும் போல் இரங்கல் தெரிவித்தாங்க, செலிபிரிட்டிஸ்லாம் இரங்கல் தெரிவித்தாங்க, நிறைய பேர் நேரில் போய் பார்த்தாங்க. ஓகே, அதெல்லாம் ஓகே இருக்கட்டும். ரெண்டாவது என்ன விஷயம்னா, நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, இதை வந்து இரும்பு கையை கொண்டு நான் கொடுக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதோட சேர்த்து ஒரு இழப்பீடு கொடுக்குறேன்னு சொன்னார். அது எவ்வளோனா, இறந்தவங்க குடும்பத்துக்கு ஒரு 10 லட்சமும், அப்புறம் அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செலவுக்காக ஒரு 50,000 கொடுக்குறேன்னு சொன்னார். சரி, அதெல்லாம் ஓகே, நல்ல விஷயம்தான். ஆனால் இது வந்து இதே மாதிரி ஒரு சம்பவம் போன வருஷமும் நடந்துச்சுது. அதுக்கும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. நிவாரண நிதி மட்டும் கொடுத்தாங்க. சரி, கொடுத்தாங்க, அது ஓகே, அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. அது எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ வந்து நம்ம காலில் ஒரு முள்ளை குத்திச்சுன்னா நம்ம முள்ளை எடுத்துகிட்டு தான் மருந்து போடுவோம். முள்ளை அடிச்சுட்டே போட்டால் நமக்கு அடிப்பட்டது ஆறாது, முள் குத்துனா காயம் ஆறாது, அது முள் எடுத்தால் தான் ஆறும். ஸோ எனக்கு அப்படி இருந்துச்சுது. அதெல்லாம் ஓகே. இந்த மாதிரி கலாச்சாரம் செயல் பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை பார்க்காம இருந்த போலீஸ்காரங்களையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நல்ல விஷயம். அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு அது இல்லீகல், ஓகே. ஆனால் இப்போ நம்ம கவர்மெண்ட் ஒன்று பண்ணுறாங்கன்னா, ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் ஒதுக்க போகிறோமா, ஊருக்கு ஒதுக்க போகிறோமா, மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ, ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 20 ரூபா இன்க்ரிமெண்ட் பண்ணுற ஒரு கடையை பற்றி அடுத்த பேசலான்னு பார்த்தேன். அது எப்படின்னா, ஏதாவது நம்ம கவர்மெண்ட் செயல் பண்ணுறாங்களா பண்ணுறியான்ட்டு யாராவது கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. மற்றவங்களும் அரெஸ்ட் பண்ணுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஆனால் கவர்மெண்ட்டே அப்ரூவல் கொடுத்தது பண்ணுறாங்க. அதுக்கும் விலையெல்லாம் ஏற்றுறாங்க. அதே நேரத்தில் அந்த விலை ஏற்றதுனால நிறைய குடும்பத்தில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பொண்டாட்டிக்கிட்ட காசு கொடுக்குன்னு டார்ச்சர் பண்ணுறாரு. அப்படிலாம் இருக்குமான்னு எனக்கு தெரில. ஒருவேளை அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு குளிருக்காக மட்டும் ஒரு கட்டிங்கை போட்டு நிம்மதியாக படுத்துங்கிறவங்க தான் நிறையா இருக்காங்க அப்படின்ட்டு பேசப்படுதோ, அதுவும் எனக்கு தெரியல. ஒருவேளை இப்படி இருக்கலாம், ஒரு அது கடையால் ஒரு குடும்பமே நடத்தவருக்கு வரலாம். அவங்க பையனோ அவங்க ஹஸ்பண்டோ கொலை பண்ணலாம், அப்படிலாம் ரேப் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயம் நடக்கிறது கவர்மெண்ட் தெரியுதான்னு தெரில. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்துச்சுது. அது என்ன விஷயம்னா, ஒருத்தர் குடிச்சிட்டு நடு ரோட்டில் குடிபோதையில் படுத்து கொண்டவர் மீது ஒரு லாரி தலையின் மீது ஏறி பரிதாபமாக உயிரிழப்புன்ட்டு ஒரு நியூஸ் ரீசெண்டாக பார்த்தேன். ஸோ அதே மாதிரி குடிபோதைகள் ஒரு பெண்ணை ரேப் செய்த அந்த மாதிரி நியூஸும் நம்ம நிறையாவே இங்கே பார்த்துருப்போம். அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரில. ஸோ நான் இது வந்து யாரையும் குறை சொல்லலை, கவர்மெண்ட் அப்படி இருக்குது, இந்த கவர்மெண்ட் தான் நீ குறை சொல்கிற அப்படிலாம் எதுவும் சொல்லலை. ஸோ நான் இங்கே நடக்கிறத சொல்கிறேன். இப்படி நடக்குது அப்படி நடக்குது, ஆனால் எல்லாத்துக்கும் குரல் மட்டும் கொடுக்குறாங்க எல்லாரும், ஆனால் எதுவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ இது ஜஸ்ட்டு என்னோடய ஒப்பீனியன் தான், நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது கரெக்டாக தப்பான்னு கூட தெரில. ஏன்னா என்னோடய வயசுக்கு என்னோடய மெச்சூரிட்டிக்கு இதுதான் தெரியுது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் குடியால் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் நானும் ஒருத்தன் தான், அதை பற்றி தான் சொல்கிறேன். அவங்க கலாச்சாரத்தை தடை பண்ணிட்டாங்க, ஓகே, அது குட். இந்த மாதிரி உயிரிழப்புலாம் வராது அடுத்த வாட்டி. அவங்க இரும்பு கை கொண்டு நடக்கும்போது வராது, ஓகே. ஆனால் அவங்களே செயல் பண்ணுறாங்களே, அதுதான் இங்கே பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அதை எப்போ பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு ஆட்சியும் வரும்போது முதல் இலக்கை அமன்படுத்துவேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ அந்த கள்ளக்குறிச்சி பற்றி பேசுறது தான், அந்த சமூகத்தை பற்றி பேசுறது தான். இருந்தாலும் இதுவும் அடிஷனலாக சொல்கிறேன்னா, இப்படியும் பண்ணுறாங்க. ஆனால் கவர்மெண்ட்டே அப்படியே தான் நம்ம சொல்லுவாங்களே, பீடியாட்ரிஷன்லாம் அதை சொல்லுவாங்களே, தொட்டிலையும் ஆட்டி விட்டு ஊசியும் போடுற மாதிரி, மேபி அப்படியும் இருக்கலாம். சரி, ஓகே, இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட்டாக சொல்லுங்கள்.
நான் ஏதாவது பேச தப்பாக இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க. நான் ஜஸ்ட்டு நடக்கிறதா சொல்கிறேன். உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை, டாட்டா.